ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்தியாவுடைய குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா நெல் வயல்களில் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அதாவது நெல் வயல்களில் தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய சின்ன வயசில். அவங்களுடைய வளர்ச்சி பாதையை பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக் வரைக்கும் போயிடுச்சு. அதாவது பாரிஸில் நடக்கிற குத்துச்சண்டை போட்டிகளில் அவங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நெல் வயல்களில் தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குச்சு. அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய குத்துச்சண்டை வீராங்கனையாக மாறிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தவங்க. இவங்களுடைய சின்ன வயசில் முகமது அலி, பிரபல குத்துச்சண்டை வீரர் முகமது அலியோடைய புகைப்படத்தை ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தாங்க. அப்போது அவங்க படிச்சுட்டு இருந்தது வெறும் 5ஆம் வகுப்பு தான். அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குத்துச்சண்டை மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த குத்துச்சண்டை போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கோ அதுக்கான பயிற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கோ அவங்கக்கிட்ட போதுமான வசதிகள் எதுவுமே இல்லை. அவங்க இருந்த அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்தில் சாலைகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, தண்ணி கூட இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க தான் லவ்லினா. அவங்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா அவருடைய மாத வருமானம் வெறும் 4000 ரூபாய் தான். அவங்களுக்கு 3 மகள்கள் வேற. அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாராம், எனக்கு மகன்களே இல்லாமல் போயிடுச்சே, நான் இப்போது ரொம்ப கஷ்டப்படுறேன், 3 மகள்கள் வேற இருக்கிறாங்க, எனக்கு வெறும் 4000 ரூபா தான் வருமானம் வேற அப்படின்னு அடிக்கடி ரொம்ப கஷ்டப்படுவாராம். ஆனால் இப்போது அதையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாற்றிட்டாங்க பாக்ஸர் லவ்லினா. அவங்க பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும்போது பாக்ஸிங்க்கு தேவையான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதை கூட வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட கையில் காசு கிடையாது. அவங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் என்னென்னா, பயிற்சியாளர் பதும் போரன் அவரை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ போரன் அவருடைய திறமையை கண்டு, லவ்லினா அவங்களுடைய திறமையை கண்டு குவாஹாட்டிக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அப்புறம் தான் படிப்படியாக அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆரம்பிச்சிருக்குது. குவாஹாட்டிக்கு போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு தான் நிகழ்ந்திருக்கு. அதாவது பல்வேறு விதமான போட்டிகளில் பங்கேற்று இந்திய அணிக்காக பல பதக்கங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க லவ்லினா. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பாரிஸ்லையும் போய் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவங்க வாழ்க்கையில் இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் தான் காரணம். இந்த ஒரு கதை உங்களையும் உற்சாகப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். அதாவது லைஃப்பில் ரொம்ப ஒரு சின்ன லெவலில் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து முயற்சிகள் எடுத்தால் நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை பாக்ஸர் லவ்லினா. நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் விடாமுயற்சியை கைவிடாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய லட்சியங்களை எட்டி பிடிக்க முடியும். மேலும் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் மற்றொரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.